பெய் ஆண்டவரே எனக்கு சொல்லி தாங்கப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஆமென். ஒரு சில வசனங்கள் சொல்லுகிறது. எபேசியர் 4:21 நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. எபேசு சபையின் ஜனங்களை சொல்றார், நீங்கள் அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்ப போதிக்கப்பட்ட பிள்ளையாக நம்ம மாறணும். தேவனால போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட பிள்ளையாக மாறணும். ரெண்டாவது பிலிப்பியர் 4:12 சொல்லுகிறது. ஆமென். அவர் பவுல் சொல்லுகிறாரு, தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவோ நான் போதிக்கப்பட்டேன். கையை தட்டுங்கள். அல்லேலூயா. யாரு போதனை கொடுத்தாரு? யாரு கற்றுக் கொடுத்தாரு? பவுலுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். பவுல் கர்த்தருடைய பாதத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு தேவ மனுஷன், ஆண்டுடைய சமீபமாய் நின்று ஜெபிக்கிற ஒரு மனுஷன், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதை செய்கிற ஒரு தேவ மனுஷன். ஆமென். அந்த பவுல் சொல்லுகிறாரு, சில நேரங்களில் என்னுடைய பிரயாணத்தில் கர்த்தர் எனக்கு தெரிந்து கொண்ட பாதைகளில் ஆமென் பட்டினியா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு, தாழ்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, வாழ்ந்திருக்க வேண்டிய சுகமாவும் இருந்தேன், சுகவீனமாவும் இருந்தேன், பட்டினியாவும் இருந்தேன், நல்ல சாப்பிடவும் செஞ்சேன். ஆனா எப்படி இருந்தாலும், நான் பட்டினியா இருந்தாலும், நான் நல்ல சாப்பிட்டாலும், நான் போதிக்கப்பட்டிருக்க எப்படி எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கும்படியாக மன ரம்மியமா இருக்க நான் தேவனால போதிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் கர்த்தரால் போதிக்கப்பட்ட அனுபவம். அல்லேலூயா. நீங்க போதிக்கப்பட்ட பிள்ளைய மாற விரும்புறீங்களா? நான் கர்த்தரால போதிக்கப்பட்ட பிள்ளை. இந்த பவுலை போல ஒரு அடையாளமா, இந்த மோசையை போல ஒரு அடையாளமா நான் தேவனால போதிக்கப்பட்ட பிள்ளையாக நான் வளர விரும்புகிறேன், மாற விரும்புகிறேன். அல்லேலூயா. அந்த மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.